ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேத்தியா சமையல் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 pot உருளைக்கிழங்கு சாதம் தான். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த சாதம் செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அரிசி, உருளைக்கிழங்கு, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வேர்க்கடலை, வெங்காயம், மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், சாம்பார் பொடி, கொத்தமல்லி, உப்பு. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு அதில் கடுகு சேர்த்துடலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதில் வேர்க்கடலை சேர்த்துடலாம். வேர்க்கடலை நான் ஒரு கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை அப்படியே அதில் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ரொம்ப நிறையவும் இல்லாமல் மீடியமாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இது செய்யுங்க. நல்லா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பளம், வெத்தல், இந்த மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா வீடியோஸும் இருக்கும். எல்லாமான வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். ரைஸ்லேருந்து, வெரைட்டி ரைஸ்லேருந்து, சப்ஜிலேருந்து, அப்புறம் இதுலேருந்து உங்களுக்கு சைட் டிஷ்ஷு மற்ற இது எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் என் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சாம்பார் பொடி வேணும்னா நீங்கள் அதை விட்டுடலாம். நான் இதில் சாம்பார் பொடி சேர்த்து இதில் செய்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க. வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. அதோட சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்கு சாதம் 1 பாட்டில் இந்த உருளைக்கிழங்கு சாதம் 10 நிமிஷத்தில் டக்குன்னு ஈஸியாக இந்த செஞ்சிடலாம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு சாதம் பார்த்திங்கன்னா. இப்போ அதை நல்லா அதை அப்படியே கிளறியாச்சு பாருங்கள். அரிசி பார்த்திங்கன்னா நான் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப்பு அரிசி பாஸ்மதி ரைஸ் இல்லை, நார்மல் ரைஸில் தான் நான் செய்கிறேன். இந்த இதுக்கு நீங்கள் நார்மல் ரைஸில் கூட செய்யலாம். பாஸ்மதி ரைஸ் தான் வேணும்ன்ட்டு இல்லை, நார்மல் ரைஸ்லேயும் செஞ்சாலே உங்களுக்கு நல்லா வரும். தண்ணி மட்டும் பார்த்து கரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் அரிசி இதில் சேர்த்துடலாம். அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி இதில் சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு இதில் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்போவுமே நார்மலாக நம்ம கம்மியாக தான் ஊற்றுவோம். பிரிஞ்சி அந்த மாதிரி பிரியாணி செய்யும் போதெல்லாம் கம்மியாக ஊற்றணும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ரைஸ் இதுக்கெலாம் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழையவும் குழையாது. பார்த்து கரெக்டாக தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க அந்த அரிசியோட. இப்போ தண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ 3 கப்பு தண்ணி நான் அதில் சேர்க்குறேன் பாருங்கள். தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. நார்மலாக 1 கப்புக்கு நம்ம 2 கப்பு தண்ணி விடுவோம் இல்லையா. இது இப்போது 1.5 கப்புக்கு ஒரு 3-3.5 கப்பு தண்ணி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்தே செய்யலாம். உங்களுக்கு அது உங்களுக்கு ரொம்பவும் உதிரியாகவும் இருக்காது, ரொம்பவும் குழையாது, கரெக்டாக இருக்கும். நம்ம பிரியாணி அந்த மாதிரி செய்யும் போது தான் நமக்கு கொஞ்சம் ரொம்ப குழையக்கூடாது. அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும் அதில். இப்போ அதில் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா நல்லா அதை கிளறியாச்சு பாருங்கள். இது சைட் டிஷ் உங்களுக்கு எது வேணால் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். சிப்ஸு இல்லைன்னா உங்களுக்கு வறுவல் அந்த மாதிரி எது வேணால் வச்சு இதில் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு 1 pot உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடும் பாருங்கள். இப்போ இது திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த
இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா ரொம்பவும் குழையல, ரொம்ப உதிரியா இல்ல பாருங்க. இந்த மாரி இருக்கணும். சாதம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி இருந்தா தான் உங்களுக்கு அந்த சாதம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா பிரியாணிக்கு வந்து நம்ம கொஞ்சம் உதிரியா இருக்கணும். அதனால தான் நான் அத பிரியாணின்ட்டு உங்களுக்கு அத உதாரணமா சொன்னேன். ஏன்னா பிரியாணி வந்து உங்களுக்கு குழஞ்சா நல்லா இருக்காது. இது அப்படி கிடையாது. ரொம்பவும் குழையக்கூடாது, ரொம்ப உதிரியா இருக்கக்கூடாது. இந்த மாரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லா ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.